வேளாண்மை நம்ம நாட்டோடைய முதுகெலும்புன்னு சொல்லி சொல்லி அந்த வேளாண்மையை நம்ம முதுகுக்கு பின்னாடி மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்க திராவிட ஆட்சிகளில் விவசாயத்துக்கு முன்னுரிமை இல்லை. நம்ம பெரம்பலூர் தொகுதியிலேயே வந்து நெல்லுக்கான ஒரு கொள்முதல் நிலையம் இல்லை. அந்த கொள்முதல் நிலையம் இருந்துச்சு அப்படின்னா நெல் விளையிற விவசாயியை கொண்டு போய் அந்த கொள்முதல் நிலையத்தில் போட்டு பணத்தை வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அந்த விவசாயிக்கும் சரியான ஒரு ரேட் கிடைக்கும். ஒரு பயிர் நடுறதில் எவ்வளோ செலவாகுதுன்றத ஒரு விவசாயியும் அறிவாங்க. அதை வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நாற்று இருக்குது. நாற்றுக்கு வண்டி ஓட்டுற செலவு இருக்குது, பயிர் நடுற செலவு இருக்குது, பயிருக்கு உரங்களும் அப்புறம் மருந்தும் இருக்குது. இந்த மருந்தையும் வந்து ஆர்கானிக் முறையில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செலவு வந்து கம்மி தான். ஆனால் இன்ஆர்கானிக் முறையில் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம மண் இன்ஆர்கானிக்கு விட பழகிடுச்சு. அப்படி பழகும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த டோஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் அதால் அந்த உற்பத்தி கொடுக்க முடியும். இல்லைனா உற்பத்தி வராது, நமக்கு நஷ்டம் தான் ஆகும். அப்படின்றதுனால தான் கெமிக்கல் ஆர்கானிக்கு இல்லாமல் அன்ஆர்கானிக்காக நம்ம கொடுக்குறோம். இது கொடுக்கறது மூலியமாக பயிர்களோட விளைச்சல் அதிகமாகுது, நமக்கும் லாபம் ஓரளவுக்கு வரும் அப்படின்றது தான். ஆனால் இந்த முறை வந்து தப்பு. நம்ம மண்கள் வந்து கெமிக்கலை தின்னு பழகிடுச்சு. நம்ம மண்களை வந்து மாற்ற முடியாது. மாற்ற ட்ரை பண்ணோம்னா நாளாகும்.